ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாரே. துதி ஸ்தோத்திரம் இயேசுநாதா, துதி உமக்கே என்றுமே. இன்று ஒரு வசனம். அக்கிரமங்களில் மரித்தவர்களாயிருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார், கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். எபேசியர் 2:5. அன்புக்குரியவர்களே, ஆவிக்குரிய மனிதனின் முதல் அடையாளம் அவன் பரவசத்தை விட பரிசுத்தத்தை நாடுவான். கடவுளது வீட்டில் இழந்த ஆனந்தத்தை திரும்ப பெறுவதை எழுப்புதல் ஆகும். எழுப்புதல் பாவிகளுக்கு அல்ல, உயிர்த்தெழுந்த கர்த்தர் மீது விசுவாசத்தை அறிக்கையிட்டவர்களுக்கு. உருக்கமான ஆறுதலான பிரசங்கங்களை கேட்டு தங்கள் பிரச்சனைகளுக்காக மக்கள் கண்ணீர் விடுகிறது இன்று சாதாரணம். ஆனால் பாவங்களுக்காய் கண்ணீர் விடுவது அபூர்வம். முந்தைய கால எழுப்புதல் வேண்டுமானால் முந்தைய கால மனம் திரும்புதலும் வேண்டும். எழுப்புதலை நாடும் எந்த மெய்ப்பரும் பிரசங்கியும் முக்கியமாக செய்ய வேண்டியது மனம் திரும்புதலுக்கும் தெளிவான விசுவாசத்துக்கும் நடத்துவதாகும். இன்று அனைத்து திருச்சபைகளிலும் ரட்சிக்கப்படாதவர்கள் ஏராளம். ஞானஸ்நானம், திடப்படுத்தல், சபையின் அங்கத்தினர், நற்கருணை, இது போன்ற அனைத்து காரியங்களும் ஒருவரை ரட்சிக்காத என அறிவிக்கும் தீர்க்கதரிசிகள் இன்று தேவை. அனலான பிரசங்கங்கள், ஆரவாரமான பாடல்கள் மூலமாக சபை ஆராதனைகளில் ஏற்படும் அசைவுகளை பார்த்து எழுப்புதல் வந்துவிட்டது என்று திருப்தி அடைந்து விடக்கூடாது. எலும்புகள் மகா பெரிய சேனையாய் மாறும் வரை வசன மழை பொழியவும் அருள் மாறியும் கொட்டிக்கொண்டே இருக்க வேண்டும். நாம் ஜெபிப்போம். சர்வ ஜீவராசிகளுக்கு நாமகாரணராகிய பரமபிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த நாளுக்காய், இந்த நாளின் வசனத்துக்காய் நன்றி சொல்லுகிறோம். அப்பா, நாங்கள் இருளின் அந்தகாரத்தில் நடந்தாலும் எங்களை உங்க தூதர்களால் பாதுகாத்துக் கொள்ளுங்க. எங்க சரீரமும் ஆத்மாவும் பரிசுத்த ஆவியானவரால் சுத்திகரிக்கப்பட்டு புதுப்பிக்கப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். தேவனே, கோபத்திலிருந்தும் சக மனிதர்களிடம் காட்டுகிற வெறுப்பில் இருந்தும் மன்னிக்காத சுவாபங்களில் இருந்தும் அவதூறு சொல்லுவதில் இருந்தும் விடுபட்டு பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள வழி நடத்துங்க. ஆண்டவரே, உங்க அன்பு பிள்ளைகள் அனைவரின் வாழ்க்கையில் உள்ள சிக்கலான பிரச்சனைகளையும் ஆவிக்குரிய பலவீனங்களையும் நோய்களையும் குணமாக்கி பாவங்களை கழுவி சாபங்களிலிருந்து விடுதலை தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொரு குடும்பத்திலும் தேவ சமாதானம் நிலைத்திருக்கவும், குடும்ப பிரச்சனைகள் மாறவும், சுகவீனம் மற்றும் சரீர பிரச்சனைகளோடு வாழுகிற ஒவ்வொருவரும் தெய்வீக சுகத்தை பெற்றுக் கொள்ளவும், பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள் தேவனால் பாதுகாக்கப்படவும், பக்தியில் வளரவும், திருமணத்துக்காக காத்திருக்கும் வாலிப பிள்ளைகளுக்கு ஏற்ற துணை கிடைக்கவும், கடன் பிரச்சனைகள் மாறவும், தேவன் அவர்களை அளவில்லாமல் ஆசீர்வதிக்கவும், சிறு பிள்ளைகள் பள்ளிக்கூடம் சென்று படிப்பதற்கு இருக்கும் பயங்கள் நீங்கவும் ஜெபிக்கிறோம். தேவ பிரசன்னத்தால் தேசம் முழுமையும் சுதந்திரிக்கப்படவும், மக்கள் கர்த்தரை அறியும் அறிவில் வளரவும், தேசத்தின் ஆட்சி பொறுப்பில் உள்ளவர்கள் உண்மையாய், உத்தமமாய், நேர்மையாய் நடந்து கொள்ளவும், மணிப்பூர் மாநிலத்தில் வாழும் அனைத்து மக்களையும் தேவன் விசேஷித்த விதமாய் பாதுகாக்கும்படியும், வெளிநாடுகளில் மருத்துவம் படித்துவிட்டு இந்தியாவில் தகுதி தேர்வு எழுதும் அனைவரும் வெற்றி பெற்று மருத்துவ சேவை செய்யும்படியும், ஹமாஸ் இஸ்ரேல் இடையே போர் நிறுத்தம் ஏற்படும்படியும், காற்று மாசினால் ஏற்படும் உயிரிழப்புகளில் இருந்து மக்கள் பாதுகாக்கப்படும்படியும் ஜெபிக்கிறோம். இந்த நாளில் பிறந்த நாளை, திருமண நாளை காணும் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்றும், உண்ண உணவின்றி, உடுக்க உடையின்றி, இருக்க இடமின்றி வாழும் ஒவ்வொரு மக்களின் தேவைகள் சந்திக்கப்படவும் ஜெபிக்கிறோம். எங்கள் விண்ணப்பத்தை அங்கீகரித்ததற்காக நன்றி சொல்லுகிறோம். துதிகரமையுமே உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபங்கேளு நல்ல பிதாவே. ஆமென்.